எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனல் ஒரு வித்தியாசமான வீடியோ, ஃபேண்டா ஆம்லெட். இந்த வைரலான இந்த ஃபேண்டா ஆம்லெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரீல்ஸில் பார்த்தேன், அப்படியே சக் சக் சக்குன்னு எல்லாத்தையும் போட்டு ஃபேண்டாவை போட்டு ஒரு கலக்கலாக ஒரு ஆம்லெட் பண்ணார். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபேண்டா ஆம்லெட்டுக்கு ஆப்வியஸாக ஃபேண்டா தான் ஊற்றணும், அதான் பண்ண போகிறேன். ஸோ ஃபேண்டா போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் முட்டை உடச்சி ஊற்றுறாரு. எல்லாமே அப்படியே கொதிக்குது. ஸோ முட்டை போட்டுட்டேன். முட்டை போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வெங்காயத்தை வந்து அப்படியே போடுறாருங்க. எப்படி சொல்கிறது, நீட்டமாக நறுக்கியிருக்கு வெங்காயம். ஸோ அதை அப்படியே தூக்கி எறிகிறாரு. அதனால் நம்மளும் அதையே பண்ணலாம். குட்டி குட்டியாக கூட வெங்காயத்தை நறுக்கலை. ஸோ வெங்காயத்தை நான் சொன்ன மாதிரி அப்படியே போட்டார். அடுத்தது தக்காளி போட்டார். தக்காளி போடுறேன். அப்புறம் கொத்தமல்லி நிறைய போட்டார். ஸோ அதை போடுறேன். நிறைய கொத்தமல்லி போட்டாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலான்னு ஒன்று போடவே இல்லை, உப்பும் போடவே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் அந்த ஃபுட்டேஜில் எதுவுமே போடலை. ஸோ அப்படியே தான் மிக்ஸ் பண்ணார். ஸோ அதெல்லாம் நான் பண்ண போகிறேன் இப்போது. அப்படியே மிக்ஸ் பண்ணி வேக வச்சு தட்டில் போட்டு கொடுத்துட்டாரு. பட் நம்ம சாதாரணமாக ஃபேண்டான்னு இல்லை, சாதாரணமாக பண்ணாலே நம்ம மசாலா போடுவோம். ஸோ நான் வந்து அட்லீஸ்ட் பேசிக் சால்ட் பெப்பராக போட போகிறேன். ஸோ உப்பு போடுறேன். அப்புறம் பெப்பர், இந்த முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணார். இந்த ஃபேண்டா அந்த தண்ணி பார்க்கவே டெரராக இருக்குது. அவர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணியாக இருக்கும். ஆம்லெட் குக்கான மாதிரி தான் இருக்கும், பட் தண்ணியாக இருக்கும். சரி பார்க்கலாம். நம்ம அட்லீஸ்ட் இதெல்லாம் குக்காத ஆகணும். நம்மளுக்கு தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. ஆம்லெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக முட்டை வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஆனால் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் இருக்குது, இந்த மிரிண்டாவோட தண்ணி. பட் அப்படியே தான் அவர் தட்டில் போட்டார். தனியாக தான் இருந்தது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் எவாப்ரேட் பண்ண விட்டேன். பட் லைட்டாக தண்ணியாக தான் இருக்குது. ஓகே, நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு தட்டில் போட்ட மாதிரி நானும் போட்டுட்டேன். ஸோ இப்படி தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு. பார்க்க எதுவுமே தெரில, பார்க்க வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம சூடு. வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக லைக் குக்காகவே இல்லை. இந்த மாதிரி நீட்டமாக போட்டு அந்த மிருண்டா மேலே போட்டனால அதை எண்ணெயில் குக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, பட் எல்லாமே சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு சொல்லணும் இல்லைங்களா. ஃபேண்டா மிருண்டாங்கிற ஃபேண்டா ஸ்மெல்லே வரல. நல்லாவே இல்லை. ஸ்வீட் ஆம்லெட் நான் சாப்பிட்டதே இல்லை லைஃப்பில். இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். ஸ்வீட்டாக இருக்குது. ஃபேண்டாவோட ஸ்வீட்னஸ் எப்படி தான் அப்படியே லைக் மசாலாவே போடாமல் அவங்க பண்ணாங்கன்னு தெரில. சரி ஓகே, நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் போட்டால் ஓகேங்க. ஃபஸ்ட்டு நல்லாவே இல்லை. ஒரே இனிப்பாக நான் சாப்பிட்டதே கிடையாது. முட்டை இனிப்புனா அது கேக்கு அந்த மாதிரி டெசர்ட் தான்.
நல்லாவே இல்ல. சுத்தமா நல்லா இல்ல. உனக்கு ஏம்மா அந்த வேலை நீங்க யோசிப்பீங்க. ஸோ சுத்தமா நல்லா இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணிடணும் நீங்க. ஸோ எஸ் இந்த மாதிரி ஏதாவது கிரேசி ரெசிபிஸ் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். சிலதெல்லாம் வந்து அதிசயமா நல்லா இருக்கும். அந்த ஒரு ஹோப்ல நம்ம ஏதாவது ஒன்று ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது கிரேசி ரெசிபிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இருங்க எங்கே போறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.